கடன் வாங்கலையோ கடன் எல்லாருக்குமே கடன் கொடுக்க போறாங்க. குறைந்த வட்டியில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்னா இப்போ நம்ம வாங்கியிருக்கிற வீட்டு கடன், வாகன கடன், இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இன்றைய அறிவிப்பில் இஎம்ஐ 3 மாத இஎம்ஐ கட்ட வேண்டாம்னு சொன்னாங்களா, இல்லை அதனுடைய அப்டேட் என்ன? நார்மலாக மாத சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இதனால் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? இந்தியாவுக்கு இதனால் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? இப்படி பலவிதமான கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2020 ரிசெஷன் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம், எல்லாருமே நீ கடன் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், வேற வழியே கிடையாது, அரசாங்கத்திற்கு அது ஒன்றுதான் வழி. எப்படி இந்த அரசாங்கத்துக்கு இதுதான் வழின்னு சொல்ற என்று கேட்டால், மக்களிடம் பணப்புழக்கம் என்பது இருக்க வேண்டும். இப்ப 21 நாட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே அடைந்து இருக்கிறோம், யாருக்குமே வேலை கிடையாது, தொழிற்சங்கங்கள் சரியாக இயங்கவில்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் பணத்தை தங்கத்தை செலவழிப்பது போல செலவழிப்பார்கள். ஸோ பணம் அப்படிங்கிறது இப்போ பணத்துக்கு முக்கியமான பொறுப்பு, முக்கியமான வேலையை இப்போதுதான் மக்கள் உணர்ந்து இருப்பார்கள். தேவையான பொருளை மட்டும் வாங்க வேண்டும், தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. இந்த நிலைமை எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருக்கும்னு தெரியாது. ஸோ பணத்தை கொஞ்சமாக செலவழிக்க வேண்டும். இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம இப்போ எல்லாருமே வந்திருப்போம். இந்த நேரத்தில் மக்கள் அதிகமான செலவினங்கள் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவார்களா? வாங்க மாட்டார்கள். 2 மொபைல் ஃபோன் இருக்கு, 3ஆவதா புது மாடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எவனாவது இப்போ மொபைல் ஃபோனை வாங்க போவானா? வாங்க போக மாட்டான். இப்படி மக்களிடம் இருக்கும் பணம் வெளியில் செல்லவே செல்லாது. இதன் காரணமாக தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இதை தயாரித்து வைத்திருக்கும் நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பொருளை விற்பனை செய்ய முடியுமா? அதுவும் முடியாது. இப்படி விற்பனை செய்யாத காரணத்தினால் இவங்க வழியாக கிடைக்கிற டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இந்த ஒரு டாக்ஸ் கிடைக்காதனால கவர்மெண்டால அவங்களுக்கு, இந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்ய முடியுமா? முடியாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் கையில் பணப்புழக்கம் என்பது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது மட்டும்தான் எல்லா அரசாங்கங்களும் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரு வழி. அதற்காகத்தான் இன்றைய RBI ஆளுநர் ஒரு முக்கியமான சில முடிவுகளை எடுத்துரைத்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பாக தமிழ் பொக்கிஷத்திலிருந்தே இஎம்ஐக்கு மட்டும் எப்படியாவது ஒரு அலவன்ஸை வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருந்தோம். இதன் காரணமாகத்தான் அவங்க குறைத்தார்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இதே ரிக்வெஸ்ட்டை, நிறைய வல்லுநர்கள் இந்த இஎம்ஐ வந்து மக்களிடம் வாங்குவதை தடுக்க வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்திற்காவது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம RBI செவி சாய்த்திருக்கிறது. 3 மாதங்கள் உங்களுடைய இஎம்ஐயை கட்ட வேண்டாம். ஸோ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக 3 மாதங்கள் கட்டவே வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு. முதல் ட்விஸ்ட், இஎம்ஐ கட்ட வேண்டாம், இஎம்ஐலேருந்து கொஞ்சம் விலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி RBI பரிந்துரை தான் செய்திருக்கிறதே தவிர கட் அண்ட் ரேட்டா எல்லா வங்கிகளுக்கும் நீங்கள் இஎம்ஐ வசூலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த இஎம்ஐ கட்டும் நபர்கள், அதாவது வீட்டு கடன், வாகன கடன், பர்சனல் லோன், பிசினஸ் லோன், இதெல்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, இவங்க நம்ம பேங்கிட்ட, நம்ம எந்த வங்கியிலிருந்து கடன் எடுத்திருக்கோமோ அந்த வங்கியிடம், எனக்கு இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக எனக்கு சம்பளம் சரியா வரல, நீங்க வேணா என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொரோனா பாதிப்பால் எனக்கு சம்பளம் வரவில்லை, இல்லாட்டி என்னுடைய வருமானம் சரியாக இல்லை, இதன் காரணமாக என்னால் இஎம்ஐ செலுத்த முடியாது, இதை நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சமா இந்த மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விலக்கு தர வேண்டும் என்கிறதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ஆல்ரெடி உங்க பேங்க் அட்லீஸ்ட் இந்த 3 மாத இஎம்ஐ நான் விலக்குவதாக அறிவிக்கிறேன் என்று உங்களுடைய வங்கி சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அதை நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியும். ஸோ உங்களுடைய வங்கி சொல்லுமா என்று கேட்டால் இதை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா RBI சொல்லிட்டாங்க 3 மாதம் நீங்க விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஒரு வங்கி, இப்போ உதாரணத்துக்கு A அப்படிங்கிற வங்கி, இல்லப்பா 3 மாதம்லாம் என்னையால விலக்கு அளிக்க முடியாது, நீ எனக்கு தர வேண்டிய இஎம்ஐ தந்துதான் ஆக வேண்டும் என்றால் பல மனிதர்களிடமும் இந்த இஎம்ஐ கட்டுவதற்கான பணம் இருக்காது. ஸோ இப்படி பணம் இல்லாத காரணத்தினால் சரிவர அந்த வங்கிக்கு இஎம்ஐ என்பது கிடைக்குமா? கிடைக்காது. இந்த இஎம்ஐ கிடைக்காதனால் வரா கடன் லிஸ்ட்டில் வங்கிகளிடம் அது வந்து என்னவா இருக்கும்? அவங்க லெட்ஜரில் வரா கடன் அப்படிங்கிறதுல எழுதி வச்சிருவாங்க. இப்படி வரா கடன் அதிகரிக்கும் போது அது ஒரு வங்கியினுடைய நல்ல பெயரை கெடுத்து விடும். RBIயினுடைய குட் புக் லிஸ்ட்ல இருந்து இந்த வங்கி தூக்கி எறியப்படும். எனவே வரா கடன் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்காக எல்லா வங்கிகளும், மேக்சிமம் எல்லா வங்கிகளும் நாங்கள் இந்த 3 மாதத்திற்கான இஎம்ஐ விலக்கை தருகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை தருவார்கள். அப்படி தந்த பிறகு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, இந்த 2 ட்விஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி இஎம்ஐ கட்டாதனால இப்போ நான் ஒரு 60 மாதத்திற்கான ஒரு இஎம்ஐ எடுத்திருக்கேன், வேண்டாம் ஒரு 24 மாதத்திற்கு 2 வருடத்திற்கு ஒரு லோன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 8 மாதங்கள் அடைத்து விட்டேன்.
அடுத்ததா 3 மாதங்கள் விலக்கு தந்து விட்டார்கள். ஸோ 8 மாதத்திற்கு அடைத்த நான் அடுத்ததா வரக்கூடிய 16 மாதங்கள் அடைத்தே தீர வேண்டும். அதை விடுத்து 8 + 3 மாதங்கள் விலக்கு தந்திருக்காங்க அப்படின்னா 11 மாதங்கள், மீதம் இருக்கும் 13 மாதங்கள் மட்டும் அடைக்க வேண்டுமா என்று கேட்டால் அது தவறு. நீங்க 24 மாதத்திற்கு இஎம்ஐ எடுத்திருந்தீர்கள் என்றால் 24 மாத இஎம்ஐயும் அடைத்துத்தான் ஆக வேண்டும். ஸோ உங்களுடைய அடுத்த இஎம்ஐ 3 மாதங்களுக்கு பிறகு நீங்க இஎம்ஐ செலுத்துகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய 9வது மாதத்தின் இஎம்ஐயாக கணக்கெடுக்கப்படும். புரிந்ததா? இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, இந்த இஎம்ஐ வழியாக நான் இப்போ ஒரு 30,000 ரூபாய் இல்லாட்டி ஒரு 15,000 ரூபாய் கட்டுகிறேன் என்றால் வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? 15,000 என்பது ஒரு 14,000 ரூபாயாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் அங்கேயும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ரெப்போ விகிதத்தை யார் குறைத்திருக்கிறார்கள்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறைத்திருக்கிறது. ஸோ இந்த ரெப்போ வட்டி விகிதம் என்றால் என்ன? இது ஒரு கேள்வியாகவே பலருக்கும் இருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லும்போது நேரடியா இந்திய குடிமகன்கள் நேரடியா ரிசர்வ் பேங்க்ல போய் கடன் வாங்க முடியாது, லோன் எடுக்க முடியாது. யார் தான் லோன் எடுக்க முடியும்? நம்மை சார்ந்திருக்கும் வங்கிகள் நேரா ரிசர்வ் பேங்க் கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. ஸோ வங்கிகளுக்கு கடன் கொடுப்பது ரிசர்வ் பேங்க் தான். அந்த வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் வட்டி விகிதம் என்பது ஒன்று இருக்கிறது. இதனால் வரையிலும் அந்த வட்டி விகிதம் 5.15% இருந்தது. அது இப்போது 0.75% குறைத்து 4.40 குறைத்திருக்கிறார்கள். ஸோ ரிசர்வ் பேங்க் மீதம் இருக்கும் வங்கிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கிறது. இப்படி குறைந்த வட்டியில் கடன் கிடைப்பதால் மீதம் இருக்கும் வங்கிகள் கூடுதலான பணத்தை ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து வாங்குவாங்க. இப்படி வாங்கின பணத்தை இந்த வங்கிகளை வைத்திருந்தால் சரி வருமா? வராது. அங்க ஒரு சைக்கிள் நடக்காது. ஸோ இப்படி வாங்கின பணத்தை மக்களுக்கு நாங்கள் குறைந்த வட்டியில் கடன் தருகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள் வெளிவரும். அந்த அறிவிப்பு காரணமாக மக்கள் ஆல்ரெடி எல்லாருமே லாக்டவுன்ல இருக்கிறனால பணம் இல்லாமல் இருப்பார்கள். இல்லாட்டி அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய பிசினஸுக்கு செய்வதற்காக இருக்கட்டும், ஏதாவது சில விஷயங்களுக்காக இருக்கட்டும், பணம் கடன் தேடி அலைவார்கள். குறைந்த வட்டியில் நாங்கள் பணம் தருகிறோம், கடன் தருகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வங்கிகளிடமிருந்து நாம் குறைந்த வட்டியில் பணத்தை வாங்கிக் கொள்வோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வாகன கடனும் வாங்கிட்டேன், வீட்டு கடனும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இப்போ குறைந்திருக்காங்க பாருங்க. சில வங்கிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த குறைத்தல் உங்களுடைய வட்டியிலிருந்தும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய இஎம்ஐ இப்போ 15,000 ரூபாயிலிருந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய வங்கியை பொறுத்து தான் இருக்கும். ரிசர்வ் பேங்க் வட்டியை குறைச்சிட்டாங்க, நானும் வட்டியை குறைத்து உனக்கு கடன் தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வங்கி சம்மதித்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடைபெறும். சரி, அப்படின்னா வேறொரு வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதத்தையும் குறைத்திருக்கிறது ரிசர்வ் பேங்க். இந்த ரிவர்ஸ் ரெப்போ அப்படிங்கிறது RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மீதம் இருக்கும் வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா வேறொரு விஷயம் இருக்கு. மீதம் இருக்கும் வங்கிகளும் RBIக்கு கடன் கொடுக்கலாம். குறிப்பா ஏ என்கிற வங்கியில் 20 கோடி ரூபாய் ரொம்ப பெரிய அளவில் யாரோ டெபாசிட் பண்ணிட்டாங்க. இந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை RBIக்கு இவங்க கடனா கொடுப்பாங்க, இந்த வங்கி RBIக்கு கடனா கொடுக்கும். அப்படி கடனா கொடுக்கிற அந்த வட்டி விகிதம் இப்போது 4.0% இருக்கிறது. இதன் காரணமாக கூடுதல் பணம் இருக்கும் வங்கிகள், கிளை வங்கிகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கூடுதலாக பணம் கொடுப்பார்கள். அவர்கள் மீதம் இருக்கும் வங்கிகளுக்கு கடனாக கொடுப்பார்கள். இப்படி இந்த பணம் என்பது புழக்கத்திற்கு வரும். இப்படி எத்தனை ரூபாய் இந்த புழக்கத்திற்கு வரப்போகிறது என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் 3.25 லட்சம் கோடி ரூபாய். இந்த 3.25 லட்சம் கோடி ரூபாய் இந்திய மக்களிடம் பணப்புழக்கத்திற்கு வரும்போது இந்தியாவின் பொருளாதாரம் கொஞ்சமா முன்னேறும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களே, அது எந்த மாதிரியான அறிவிப்பு என்று கேட்டால் அது குறிப்பா ஏழை மக்களுக்கான அறிவிப்பு. எப்படி இந்த 21 நாட்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்? 3 மாதங்களுக்கு ஏழை பெண்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு என்பது கொடுக்கப்படும். ரேஷன் கடையில் கூடுதலாக 5 கிலோ அரிசி, கோதுமை, அதே மாதிரி பருப்பு வகைகள் கொடுக்கப்படும். இது எல்லாமே ஏழை மக்களுக்கானது தான். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாயினுடைய பினான்ஸ் பேக்கேஜ் தான் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார்கள். அது வாழ்வாதாரத்திற்கானது. RBI அறிவித்திருக்கும் இந்த அறிவிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும். சோ இஎம்ஐ கட்டாவிட்டாலும் அது சிபில் ஸ்கோர்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது என்கிற ஒரு கண்டிஷனையும் யார் சொல்லியிருக்காங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. நம்முடைய வங்கிகள் இதை கேட்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 20 வருடங்கள் இல்லாத வகையில் சர்வதேச பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நிதி நிலையில் மிக முக்கியமான ஒரு மோசமான நிலைமையில் நாம் இருக்கிறோம். உலகம் அனைத்தும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் RBI ஆளுநரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சோ நிச்சயம் இன்னும் கொஞ்சம் விதமான பொருளாதார மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் நம்முடைய அரசாங்கம் RBI ஈடுபடும் என்பதுதான் இந்த வார்த்தைகள் சொல்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்து கொண்டு இருக்கும் போதுதான் அடுத்ததான் மனிதர்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பால், மளிகை சாமான்கள் இந்தந்த நேரத்தில் தான் விற்கப்படும் அப்படிங்கிற ஒரு
அறிவிப்பு வந்தது. ஆனால் தமிழக அரசாங்கம் இல்லப்பா அந்த அறிவிப்புலாம் செல்லுபடி ஆகாது, உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம வைக்க வேண்டியது, சார் எங்கே பார்த்தாலும் போலீஸ் அடிக்கிறாங்களாம் சார், நான் வந்து இந்த மாதிரி பால் வாங்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு தான் சில கேள்விகள் கேட்கிறார்கள். ஸோ இந்த ஒரு நிலைமை கொஞ்சமாக போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் போய் ஒரு மருந்து வாங்க போகிறேன், ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அடிச்சுட்டு தான் நீ எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போது வாட்ஸ்அப்பில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவல்துறை அதிகாரிகள் இதற்கான ஒரு விளக்கத்தை எல்லா டிவி சேனல்லையும் தோண்டி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் வெளியில் ஏடிஎம் எடுக்க போனாலோ மளிகை சாமான் வாங்க போனாலோ எந்த ஒரு அத்தாட்சியை உங்களிடம் காண்பிக்க வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் தேவையான மனிதர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதை விடுத்து நான் இந்த சட்ட ஒழுங்கை சரிவர செய்ய மாட்டேன், நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவனுக்கும் ஒரே சட்டத்தை தான் நீங்க அமல்படுத்துறீங்க. அத்தியாவசியமாக எனக்கு போக வேண்டியது இருக்குது, முக்கியமாக இந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. இது ரொம்ப பெரிய ஒரு அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்துகிறது. இந்த அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு கடமை காவல்துறைக்கும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. இதை அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்று நாம் எண்ணலாம். ஸோ கடைசி அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பற்றி எதுவுமே சொல்லலையே, ஃபிக்ஸ்டு டெபாசிட் நான் கொஞ்சம் பணத்தை இப்படி வங்கியில் கொண்டு போட்டு வச்சிருக்கேன், அதனுடைய வட்டி குறையுமா கூடுமா என்று கேட்டால் அதனுடைய வட்டி குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 6% வட்டி கிடைக்கிறது என்றால் அது ஒரு 5.5 குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. சோ அந்த ஒரு இழப்பை மக்கள் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எந்தெந்த வங்கிகள் இந்த 3 மாத இஎம்ஐயை நாங்கள் வாங்க மாட்டோம், கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லும் வங்கிகள் எவை அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. அதுல உங்க வங்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுடைய வங்கி இருந்தால் எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரவில்லை, இஎம்ஐ என்னால் தர முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரூவ் பண்ண பிறகுதான் உங்களுடைய சிபில் ஸ்கோர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும். ஸோ நல்லா உங்களுடைய ஒரு கவனத்தை இந்த வங்கிகள் அதன் மீதான செயல்பாடுகளில் வைக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆல்ரெடி கடன் வாங்கின நிறைய நபர்கள் உங்களுடைய வட்டி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் உங்களுடைய வங்கி நிர்வாகத்திடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை ரூபாய் வட்டி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை இப்போதே கேட்டு தெரிந்து கொண்டால், போன் வழியாகவே கேட்டு தெரிந்து கொண்டால், நேரடியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பது கிடையாது. வங்கிகள் எல்லாமே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்க போன் வழியாக கேட்டு அதனுடைய ப்ரொசீஜரை நீங்க செய்யலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்த காணொளி நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு காணொளி. என்னடா ரொம்ப நாளா இந்த கருத்துக்கள் கேட்டுட்டே இருக்கனே, நீங்க வந்து சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு காணொளி கண்டிப்பா இன்று இரவுக்குள் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பதிவு செய்யப்படும். கெஸ் பண்ணுங்க எந்த ஒரு காணொலியாக இருக்கும் என்பதை. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.